அவன்டா ஒத்தையில் நிக்கிற எவன்டா அத்தனை பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறி வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நின்னிய நன்முனுங்கு ரசிந்தவள் வேண்டும் வேண்டும் என்னுடைய அன்னையை இறைஞ்சி பெற்றோர்களை வணங்கி நல்ல நண்பர்களை நினைத்து நான் வளர்ந்திருக்கின்ற ரோச்சி மேடை வணங்கி குழுமி இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அனைத்து ரோச்சிகளுக்கும் சிறந்தாழ்ந்த மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். நல்லது ஒரு அருமையான விழாவிலே கொண்ட மற்றற்ற மகிழ்ச்சி. பேரே சக்சஸா இருக்கு, திருச்சிராப்பள்ளி சக்சஸ். எங்களுக்கு ஒரு சின்ன புரோட்டோகால் இருக்கு. மேல நீங்க டெசிக்னேஷன் பொறுப்பு எடுக்க இந்தந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க போகணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த வருடம் முடிப்பதற்குள் அல்லது 20 25 நாடுகளுக்கு போனோம், இந்தியாவில் இருக்கிற 45 மாவட்டங்களுக்கு போனோம் இப்படின்னு ரூல் இருக்கு. ரோச்சியில 1.2 மில்லியன் ரொட்டேரியன், நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் 45 மாவட்டங்கள் இருக்கு. நம்முடைய எப்படி இந்த வருஷம் கவர்னர் ஆர்பிஎஸ் மணி, அடுத்த வருஷம் கவர்னர் லியோ, அது மாதிரி 45 ரோட்டரி கவர்னர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. 36,000 சங்கங்கள் இருக்கு. அருமை சகோதரர் இன்னைக்கு அழகப்பன் எப்படி பிரசிடண்டா பதவி எடுத்தாரோ அது மாதிரி என்டையர் வேர்ல்டு 36,000 தலைவர்கள் வர போறாங்க, 36,000 செக்ரட்டரி வர போறாங்க, 550 கவர்னர்கள் வர போறாங்க. எங்க ஆபீஸ்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் உங்க புரோட்டோகால் சங்கத்துக்கு போறதுக்கு வராதே, நீங்க ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் போகணும் இல்லைன்னா கண்ட்ரி விசிட் பண்ணணும், யூ டு அட்டெண்ட் WHO மீட், யூனிசெஃப் மீட் இப்படிலாம் போகணுமே, நீங்க திருச்சிராப்பள்ளி சக்சஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் எஸ் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் அதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி என்று சொல்லுவார்கள். நான் போற எந்த ஒரு இடத்துலையுமே ரூட்ஸை மறந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். விஜயாலயன் என்ன விஷயத்தை செய்தார் என்று சொன்னால், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, அந்த குரலை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன் ஹை என்ற ஒரு வார்த்தை, அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பெருசா திங்க் பண்ணுங்க. போற வழியில பாதி முடியலையா பரவாயில்ல, ரிசோர்சஸ் தீர்ந்துருச்சா பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டு கீழே பிடிச்சி இழுத்துட்டானா பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள். என்னுடைய பாதை பெரிது பயணம் பெரிதாக அப்படின்னா, உன்னுடைய பாதையும் பயனும் பெரிதாக இருந்தால், இந்த செயலும் பெரிதாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய செயலை செய்துவிட முடியும். நான் தைரியமாக சொல்கின்றேன், கடந்த சில வருடங்களில் ஆகச்சிறந்த செயலை செய்யக்கூடிய ஒரு அருமையான செயல் வீரர் விஜயாலயன் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவன் சொல்லிய வண்ணம் செயல். அவருக்கு நான் 2-3 குரல் வச்சிருக்கேன், தப்பு கிடையாது. ரொம்ப நேரம் இந்த இடத்தை ஆக்கிரமிச்சா நீங்க நினைச்சிருக்கலாம், நான் அப்படி நினைக்கல. நான் ஒரு செலிப்ரேஷன் கிரவுண்டா தான் பார்த்தேன். அப்புறம் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு ரோட் டிராக்டர் ரொட்டேரியன், எனக்கு இப்படிதான் நடக்கணும்னு சில விஷயம் நினைப்பேன். ஆனா இந்த இடத்த நான் எப்படி செலிப்ரேஷனா பார்த்தேன் அப்படின்னா, அழகப்பன் பேசும்போது தயவு செய்து அவர் பேச தெரியாது யாரும் நம்பிராதீங்க. ஐயா ப்ளீஸ் அப்ரிஷியேட் அழகப்பன் இந்த பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், மிகப்பெரிய கைத்தட்டல். அப்ப விஜயாலயனை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்லுதல் யாருக்கும் எளிய விரியம் சொல்லி வண்ணம் செயல் அப்படின்னா, 400+, 455, 415 இந்த நம்பர்லாம் இஸ் அன்இமேஜினபிள் நம்பர் இன் த ரோட்டரி வேர்ல்ட். மிகப்பெரிய நம்பர்கள். ஒரு 400 நபர்கள் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா 400 சர்வீஸ்க்கான ஈக்குவலன்ட். அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரோட்டரி என்ற தளம், ரோட்டரி என்ற தளத்தை பற்றிய பிறகு திருச்சிராப்பள்ளி சக்சஸ் மட்டுமல்ல விஜயாலயனும் நடந்திருக்கிறார். லெட்ஸ் ஆல் கிவ் a big round of applause to திருச்சிராப்பள்ளி சக்சஸ் and விஜயாலயன். இரண்டாவது நிகழ்ச்சி அழகப்பனுடைய பிரசிடென்ட்ஷிப் வரப்ப நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்பர் குறையக்கூடாது. இல்லை, இதுல தாழ்மையான வேண்டுகோள். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, வளர்ச்சி என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இங்க ஒரு 500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் ப்ரொஃபஷன் 500 × 6 3000 அவர் 3000/24 போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் இங்க செலவு பண்ண முடியும்னு தெரியுது. இவ்வளவு பேர் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக பிரசிடென்ட் அழகப்பனும் செக்ரட்டரி லோகநாதனும் ட்ரெஷரர் விக்னேஸ்வரனும் திருச்சிராப்பள்ளி சக்சஸையும் ரோட்டரியும் நல்லா கொண்டு போவாங்க நான் நம்புறேன். நீங்க நம்பினா ஆமான்னு கைத்தட்டி மகிழலாம். கைத்தட்டின ஒரு 20% நன்றி சார். கைத்தட்ட முடியும், நல்ல கைத்தட்டலாம் சார். அதுதான் சார் வந்திருக்கிறோம். இதை அடிக்கடி எங்க போனாலும் சொல்வது உண்டு, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறது உண்டு. ஸ்கூல்ல இருந்து வளர்ந்து முடிந்து இடுகாடு செல்லும் வரைக்கும்
நாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ரெகக்னேஷன், எதிர்பார்ப்புகளை. நம்ம பேரை சொல்றாங்களா, நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு சொல்றாங்களா, நம்ம நல்லா படிச்சோன்னு சொல்றாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதனால எந்த இடத்திற்கு சென்றாலும் உண்மையில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப அமைதியா சொல்றேன், எந்த இடத்திற்கு சென்றாலும் உண்மையில் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக சிறந்த காரியம் அடுத்தவர்களை பாராட்டுவது. ப்ளீஸ் அப்ரிஷியேட், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். திருச்சிராப்பள்ளி சக்சஸினுடைய இரண்டாவது தலைவராக அழகப்பன், இரண்டாவது செயலராக லோகநாதன், இரண்டாவது செயலராக விக்னேஸ்வரன். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டுகளை இந்த அடங்கம் செய்ய. இந்த வருஷம் ஆர்பிஎஸ் மணி ஒரு பிரஷரோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு சார். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா மாவட்ட 3000 ரைசிங் த பார் ஹை என்று சொல்றாங்க. 550 மாவட்டங்களில் முதல் மாவட்டமாக மாவட்ட 3000. ப்ளீஸ் அப்ரிஷியேட் கார்த்திக் அண்ட் தி என்டையர் டீம். இப்ப அதுக்கான பிரஷர் யாருக்கு வரும் அப்படின்னா ஆர்பிஎஸ் மணிக்கும் லியோவுக்கும் வரும். நான் ரொம்ப தைரியமாக சொல்றேன், அழகா பிளான் பண்ணா எல்லாருமே ஜெயிக்க முடியும். அந்த வகையில் ஆர்பிஎஸ் மணிக்கும் லியோவுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டுகளை நாம் பரிசாக அளிப்போம். மூன்றாவது, எந்த ஒரு தலைவருமே ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்துல இருந்து அடுத்த வளர்ச்சியை நோக்கி தான் போவாங்க. நான் பொறுமையா அமைதியா பார்த்துட்டே இருந்தேன். அழகப்பன் வாஸ் சிஸ்டமேட்டிக். என்னென்ன சொல்லணுமோ எந்த இடத்துல எதையும் விடல. அந்த வீட்டுக்காரம்மாக்கு அம்மா பாத்துக்குமா, அடுத்த ஒரு வருஷம் பர்மிஷன் கொடுமா அப்படின்னு சொல்றதுல இருந்து, ரைட், நீ ரொம்ப உணர்ந்திருக்க போல இருக்கு. பிளஸ் இந்த மாவட்டத்திற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையும் சொல்லும் அளவிற்கு ஒரு மனிதன் அழகாக வளர்கிறார். எங்கள் புன்னகையை காட்டிலும் ரோட்டரி மூலமாக கொடுக்கக்கூடிய புன்னகை அதிகங்கிறார். அவரை முழுவதுமாக உள்கொண்டார். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஒன்ஸ் அகைன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு அழகப்பன் சார். ரோட்டரியை பற்றி ஒரு 3 விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சிடறேன். எனக்கு 9:30 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங். எங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு. நம்பர் 1, நான் புரிந்து கொண்ட வரையில் 122 வருடங்களாக இந்த ரோட்டரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா செஞ்சிருக்கேங்க. என்ன விஷயம் செஞ்சிருக்கு சார்? இந்த பெரிய அம்மை, தட்ஸ் கால்ட் அம்மை நோய்னு ஒன்று இருந்தது. அந்த அம்மை நோய்க்கு பிறகு 1979 இருந்து 2026 27 இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் 48 வருஷமா 125 நாடுகளில் இருந்த போலியோ வைரஸ், தைரியமா சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இங்க குழந்தைகளா ஓடிட்டு இருந்தது. விஜயாலயன் சொன்னார், அம்மா குழந்தைகளா பிடிங்கினாங்க. நான் ரொம்ப நிமிஷம் சொல்றேன், ஒரு நிமிடம் எல்லா பெற்றோர்களும் கண்ணை மூடி தன்னுடைய குழந்தை முடமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டால் இந்த உலகம் இயங்கவே இயங்காது. அந்த வகையில் இந்த உலகம் நடக்கிறது, ஓடுகிறது, உண்மையில் அழகாக சிரிக்கிறது சொன்னால் அது காரணம் போலியோ என்ற ஒரு அரக்கனை ஒழித்த ரோட்டரி என்ற நண்பர் இருந்ததால். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி. எனக்கு எப்ப புரிஞ்சதுன்னா ஒரு வாரத்திற்கு முன்பாக ரோட்டரி இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் வந்த பிறகு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு உண்டு, இன்டர்நேஷனல் போலியோ பிளஸ் கமிட்டின்னு. அது ஒரு அட்டானமஸ் பாடி. நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கு, நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கு. ரோட்டரி அது ஒண்ணுதான் சார் அழகு. போய் உட்கார்றோம் அந்த மீட்டிங்ல. முதல் கேள்வி, 2 நாடுகளில் போலியோ வைரஸ் இருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு. அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் குழந்தைகளுக்கு போலியோ வைரஸ் வந்தால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்தா அது இம்போர்ட் ஆகி சைனாவுக்கு போகும். இந்தியாவுக்கு வந்தா அது இம்போர்ட் ஆகி ஆப்பிரிக்காவுக்கு போகும். மீண்டும் போலியோங்கிற வைரஸ் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா என்ன சார் செய்யணும்? பாகிஸ்தான் குழந்தைகளையும் ஆப்கானிஸ்தான் குழந்தைகளையும் காப்பாற்றணும் முடிவு பண்றோம். நீங்க நம்பலாம், வருடம் 800 கோடியிலிருந்து 1200 கோடிகளை நாம் பாகிஸ்தான் குழந்தைகளுக்காகவும் ஆப்கானிஸ்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி. எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை உலகமாக பார்க்காமல், அழகு அதான் சொன்ன, எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை உலகமாக பார்க்காமல் உலகத்தை குடும்பமாக கருகிறானோ ரோட்டரி செழிக்குங்க. அதுதான் அந்த காலத்தில் சொல்லிட்டு போனா கணியன் பூங்கொட்டனார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். The world is my hometown, everyone is kith and kin. இரண்டாவது செய்தி, அப்ப நம்ம உண்மையிலே அக்கறையாக இருக்கிறோம். இதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நட்புணர்வோடு இருப்பது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, பிளே கிரவுண்ட்ல விளையாண்ட பிறகு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இனம், நிறம், மொழி, மதம் பார்க்காமல் ரோட்டரி என்று உட்கார்ந்திருக்கிறோம். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி. அதுல அழகா ஒரு இன்கா சொல்றாரு ஒரு வார்த்தையை. என்ன சொல்றாருன்னா, அவரோட விஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வந்த வார்த்தை, கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீடித்த நிலையான மாற்றம். Together we see a world, we unite and take action to create lasting change across the globe and our community and in ourselves. நீடித்த நிலையான மாற்றத்தை இந்த உலகத்திலும் இந்த கம்யூனிட்டியிலும் இண்டிவிஜுவலாகவும் பண்ண முடியுங்கிறார். இந்த இரண்டாவது பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இந்த சமுதாயத்திலையும் அண்ட் நமக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? எப்படி சார் முடியும்? யோசிச்சு பாருங்க. திருச்சிராப்பள்ளி சக்சஸ்
அவ்வளவு ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. அது எல்லாமே சமுதாயத்துக்கான சக்சஸ். ப்ளீஸ் அப்ரிஷியேட் திருச்சிராப்பள்ளி சக்சஸ். மீண்டும் ஒரு முறை. மூன்றாவது, எனக்கு தெரிந்த வரையில் இந்த 4-way டெஸ்ட் வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். ரோட்சில இப்ப கூட சொல்லிட்டு போனார், இஸ் இட் தி ட்ரூத், இது உண்மைதானா, இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா. இந்த மூணாவது அழகா இருக்கும், will it build good will and better friendship, இது மேலான எண்ணங்களையும் நல்ல உறவுகளையும் வளர்க்குமா. சார், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், எல்லாம் போய் எவன் இருக்க முடியும் வீட்டுல. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, we are in the great beautiful banyan tree, மிகப்பெரிய ஆலமரம் போன்ற ஒரு குடும்பம் ரோட்டரி. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த டிரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் எடுக்காது எந்த ஒரு விஷயம் நடக்காது. லீடர்ஸ் ஆர் டிஃபரெண்ட், தி ரிசோர்சஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபல் வந்தா காலேஜே மாறும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஐஏஎஸ் வந்தா மொத்தமா மாறும். சிஎம் வந்தாலும் மாறணும், பிஎம் வந்தாலும் மாறணும். சவுண்ட் குறைச்சதா நினைச்சிடாதீங்க, நான் பர்பஸா தான் குறைச்சேன். சார், நமக்கு நல்ல ஒரு பிஎம் வேணும், நல்ல ஒரு சிஎம் வேணும், நல்ல ஒரு எம்எல்ஏ வேணும், நல்ல ஒரு எம்பி வேணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதே விஷயத்தை நான் வேற மாதிரி சொல்றேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ரோட்டரி பிரசிடென்ட் வேணும், நல்ல ஒரு ரோட்டரி செக்ரட்டரி வேணும், நல்ல அசிஸ்டன்ட் கவர்னர் வேணும், நல்ல டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வேணும், நல்ல ரொட்டேரியன்ஸ் வேணும். கேன் யூ கெட் எஸ் ஆர் நோ சார்? நீங்க அடுத்தவங்களை எதிர்பார்க்கிறப்ப உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் ஆரம்பிக்குது. தட்ஸ் கால்ட் மேக் கமிட்மெண்ட் அண்ட் கீப் கமிட்மெண்ட். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்தவங்களை செய்ய தெரிஞ்சுக்கினா நீங்க தான் உண்மையான மனிதர்கள். தி ஹியூமன் பீயிங் எப்படி வருதுன்னா, பில் கேட்ஸ் சம்பாதிக்கிறப்ப வரல, பில் கேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு வந்தது. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் டேக் சார்ஜ் அண்ட் டூ த ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த இடத்துல இருந்தாலும். ஒரு சமீபத்தில் ஒரு கதை இருந்தது, அந்த கதையோடு முடிக்கிறேன். இட்ஸ் லைஃப் ஸ்டோரி. ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேச நினைச்சேன். பட் இருந்தாலும் என்னுடைய பொண்ணுட்டு இருந்து ஒரு கால் வந்தது. இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் திருப்பி சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு மாசத்துக்கு முன்பாக என்னுடைய பொண்ணு பேரு பிரியதர்ஷினி, எம்எஸ் சர்ஜரி பண்றா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல. ஒரு நாள் போன் பண்ணா, அப்பா கொஞ்சம் மாதிரி அன்ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அவளே டாக்டர், அவர் சர்ஜன், செகண்ட் இயர், ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஃபர்ஸ்ட் இயர்லேயே கேஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சா, சர்ஜன் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. என்ன சாமி செய்யுது அப்படின்னு. ரெகுலராக இருக்க பிரைமரி காம்ப்ளெக்ஸ் எனக்கு சின்ன இந்த ஓபிடி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படி அப்படின்னு. நீனே டாக்டரை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். திருப்பி 2வது தடவை ஃபோன் பண்ணா, அப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் பழைய டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்னா. நான் திருச்சியில் இருந்தேன். என்னோட ஒய்ஃப் சுமதிக்கு ஃபோன் பண்ணி பொறுமையா என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரியதர்ஷினி ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பிரியா முடிஞ்சா போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன பழக்கம்னா ரொம்ப ஹார்டா இருக்கணும்னு நினைப்பேன். தைரியமா இருந்தா தான் முடியுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பழைய டாக்டருக்கு கூட்டி போவதற்காக ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் இருந்து நேரா எம்ஜிஎம்க்கு போயிருக்காங்க. அந்த எம்ஜிஎம்ல இருந்த டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு தப்பா எடுத்துக்காதமா மலர் ஹாஸ்பிட்டல் வாமான் இருக்கு. அந்த பொண்ணு மலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. இந்த மலர் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவளுக்கு she was not feeling well. எனக்கு ஃபோன் பண்ணா, அப்பா நீ வரியாப்பா, எங்கப்பா இருக்க அப்படின்னா. எப்பொழுதும் அவளுக்காக கடைசி நிற்கிறவங்கிறதுனால இம்மீடியட்டா ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டேன். நம்ம நல்ல நேரம் திருச்சியில் இப்போ 6 ஃபிளைட் இருக்கு, எவ்ரி 2 hours ஒரு ஃபிளைட் இருக்கு. நான் ஃபிளைட்ல இறங்குறா, எங்க இருக்கான்னு கேட்டேன், மலர்ல இருக்கிறேன். நாங்க மலருக்கு நேராக போயிட்டேன். அந்த டாக்டர் பொறுமையா சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு 80 வயசு, அந்த பழைய டாக்டருக்கு. முருகானந்தம், நான் என்ன சொல்றேன், இந்த பொண்ணு ராமச்சந்திராலேயே பார்த்துக்கலாம். அடப்பாவிகளை எதுக்கு பஞ்சம் மிட்டாய் சொன்ன மாதிரி குடவுன்லேயே இருந்திருக்கலாம்ல. அந்த பொண்ணு ராமச்சந்திரா, எம்ஜிஎம், மலர், திருப்பி ராமச்சந்திரா. நான் கஷ்டமா இருந்தது. நான் அப்புறம் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, என்னோட ஹெச்ஓடி நல்லா தான் பார்ப்பாங்க. அப்படியே இங்க வந்த அப்படின்னா, இல்லை ஒரு சைக்காலஜிக்கலா எனக்கு என்னோட டாக்டரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா. நண்பர்களை நீங்க நம்ப வேண்டும், கார்ல ஏறி உட்காந்துட்டேன், டிரைவர் ஓட்டுறான், ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி என்னோட ஒய்ஃப் என்னோட பொண்ணும். மலர் ஹாஸ்பிட்டல் அடையாறுல இருந்து ஐ வுட் டிராவல் டு ராமச்சந்திரா பூந்தமல்லி. கிண்டி தாண்டி போறப்ப என்னோட பொண்ணோட போன் என் கையில இருக்கு. ஒரு போன் வந்துட்டே இருக்கு, 7373 நம்பர் வந்துட்டே இருக்கு. ஒரு 10 தடவை வந்திருக்கும். 16வது தடவை வரப்ப என் பொண்ணு பார்த்துட்டா, அப்பா என்னோட போன்ல போன் வருதான்னா. ஆமா வருது அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து 673 முடியுதான்னு கேட்டா. ஆமா முடியுது அப்படின்னு. இந்த போனை எனக்கு கொடுங்க அப்படின்னா. உனக்கே இங்க வைத்து விடி, உன்னை சுத்திட்டு இருக்கு, உனக்கு என்ன வை, இல்லப்பா கொடுங்க அப்படின்னு. போனை கொடுத்தேன். 2 செகண்ட் தான் பிரதர். என் டிரைவர் பேர் வந்து முகுந்தன். முகுந்தன் வண்டியை லெஃப்ட்ல நிப்பாட்டுங்கண்ணா. வண்டி லெஃப்ட்ல நிப்பாட்டினான். அது பேசாம 10-15 நிமிஷம் அவனுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும், அவனுக்கு என்னென்ன சொல்லணுமோ ஒரு 15 நிமிஷம் அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாம் முடிச்சுட்டா. நாங்க நிக்கிறோம் எங்களை கிண்டி ஓரத்துல காரை நிப்பாட்டிட்டு ஒரு 15 நிமிஷமா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா சொல்லிட்டு, ஏன்னா இவதான் அதுக்கு டாக்டர், அவ எல்லா பிரிஸ்கிரிப்ஷன் முடிச்சுட்டு போலாமாப்பா அப்படின்னா.
நண்பர்களை நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய வேண்டும். டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டு இட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னுடைய பொன் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அது. நான் ஏன் இது தைரியமா சொல்றேன்னா, டாக்டரோட வேலை என்ன, உன்னோட பேஷண்ட்டை நீ பார்க்கணும். நீ பேஷண்டா கூட கவலைப்படாது. அழகப்பனோட வேலை என்ன அப்படின்னா, எனக்கு வேற வழியே கிடையாது. ரைசிங் த பார் ஹை. இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா இன்னிலிருந்து அழகப்பனுக்கு ப்ரெஷர் ஸ்டார்ட். கைத்தரல, இப்ப கைத்தரல நல்லாவே. இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன், நாமெல்லாம் சேர்ந்து அழகப்பனுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணி. கேன் கெட் a big yes now? That's also important. நண்பர்களே, ரோட்ரி என்பது அனைவருக்குமான ஒரு தளம். பல நேரங்களில் என்ன புரியாம போயிடுது அப்படின்னா, இது சில இருக்கான்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. இது ஒரு லீடர்ஷிப் ஃபேக்டரி. ஒரு 4 லட்சம் லீடர்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தளம். உண்மையில் ரோட்ரியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய டிரான்சிஷன் மொத்தமாக மாறுது. ஒரு சாமானியனை மிகப்பெரிய மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது ரோட்ரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த ப்ரெஷராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், நீங்களும் நானும் கண்டிப்பாக ரோட்ரியை அதிகமாக நேசிக்க மட்டும் வேலையை செய்யணும். இந்த கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட் மட்டும் ஒரே விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீடித்த நிலையான மாற்றம்ங்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம இருக்கக்கூடிய சோழ நாடு. சார், எப்பயாவது யாராவது யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய காதுகளுக்காக விஜயாலயன் பழ ஹிஸ்டரி சொல்லுவார், ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பிடிச்ச சின்ன ஹிஸ்டரி. யாராவது கல்லணையை பார்க்காம இருந்தா மீண்டும் ஒரு முறை உங்களை தாழ்மையோடு கேட்டு கல்லணை போய் பாருங்க. தட்ஸ் கால் முதலாம் நூற்றாண்டு, 100வது வருஷத்துல. இப்ப நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 2000 வருஷம் கழிச்சு கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இன்றும் விவசாயிகளுக்கு பயன்படுகிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் கரிகால் சோழன் சார். தட்ஸ் கால் நீடித்த நிலையான மாற்றம். நீடித்த நிலையான மாற்றத்தை கரிகால் சோழனால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. எப்பெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களோ, எப்பெல்லாம் ரெலவெண்டா அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க உண்மையான தலைவன். தலைவன் என்பவன் தனக்கானவன் அல்ல, தலைவன் என்பவன் அடுத்தவனுக்காக, தலைவன் என்பவன் அடுத்த தலைவனை உருவாக்குகிறவன். நான் நினைக்கிறேன் கரிகால் சோழன் அன்னைக்கு உண்மையிலே விஷுவலைஸ் பண்ணியிருக்கான். கரிகால் சோழனுடைய 2 விஷயங்களை பார்க்கும் பொழுது உண்மையில அந்த இடத்துல எப்படி அந்த அதே கட்டியிருப்பான், அந்த இடம் 2000 வருஷமா எப்படி ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா, தட்ஸ் கால்ட் கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், திருச்சிராப்பள்ளி சக்சஸின் மூலியமாக ரோட்ரியின் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்கள் வரக்கூடிய தலைவர்கள் மூலியமாக ஏற்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்பினால் நீங்களும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யும். மீண்டும் ஒரு முறை என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய போர்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான செலிபிரேஷன் நடக்குது. அந்த அது என்ன, விஜயாலனுக்கும் கன்சோலுக்கும் இருக்கு. அழகு பின்னாலும் டிஜி கன்சோல் ரெடியா பாட்டா ஓடிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருந்தது. ஐ என்ஜாய் தரோலி. நீ ஆனா எங்களுக்கெல்லாம் சரியா பாட்டு போடலப்பா நீனு. தேங்க்யூ வெரி மச். ரஜினியோடைய வார்த்தைகள் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இட் இஸ் நாட் a question of how long you live, how well you live. எத்தனை காலம் வாழ்ந்த என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்த என்பது முக்கியம். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. அன்பை விதையுங்கள், அன்பை விதைக்கும் இடத்தில் அறமலரும், அன்பும் அறமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெறும். முருகானந்தம் பேரானந்தத்தோடு அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.